ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருங்கைக்கீரையில் பொடி செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கணும். கடாயில் கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுவிட லேட் ஆகனால ஃபஸ்ட்டு அதை வறுத்துக்கலாம். அது வறுத்ததுக்கப்புறம் உளுந்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். உளுந்து வறுபட்டப்புறம் பொரிக்கடலை அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். பொரிக்கடலை வறுபட்டதுக்கப்புறம் கருப்பு எள்ளு அதையும் லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கிறோம், சரிங்களா? லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நான் எல்லாமே கால் கப்பு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு முழு வத்தலையும் ஒரு பல்ஸ் மூடில் திரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக பொரிக்கடலை, எள்ளு எல்லாமே கால் கப்பு சேர்த்து மொத்தம் 1 கப்பாட்டு அதையும் வறுத்து அதோடு சேர்த்து இப்போ நம்ம இதுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மிக்சியில் பொடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்த முருங்கை இலையும் அதோடு சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த பொடிக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து தட்டையில் கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அழகான முருங்கைக்கீரையில் இட்லி பொடிங்க. ரொம்ப ஹெல்த்தியான பொடி. இதில் நான் கொள்ளு பொடி செஞ்சு காமிச்சிருக்கேன் யூடியூப்பில். உளுந்து கருவேப்பிலை சேர்த்து இட்லி பொடியும் நான் செஞ்சு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக முருங்கைக்கீரை பொடி இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். அஸ்லாம்.